பாமகவோ அல்லது பாஜகவோ, அதிமுகவோ களத்தில் இறங்கி இன்னைக்கு ஒரு போராட்டம் நடத்தப் போகுது. ஆல்ரெடி ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப தெளிவா இணைஞ்சிட்டாங்க. அட்லீஸ்ட் தேங்க் காட் டூ அமித்ஷாவுடைய அந்த ஒரு வருட சிந்தனை. ஸோ பர்செப்ஷன் நீங்க எப்படி பார்த்தீங்கன்னாலும் பாசிட்டிவா அதிமுகவுக்கு இருக்குங்கிறது தெளிவான ஒரு விஷயம். கள்ளக்குறிச்சியை பார்த்து பல பேருக்கு வரணும். அழிவினுடைய உச்சகட்டத்துக்கு கொண்டு போய் உட்கார வைப்பாங்க. ஸோ அந்த எண்ணம் எல்லாருக்கிட்டையும் இருக்கு. அதை கரெக்டாக கொண்டு வாங்கன்னு தான் தாவேகாக்கும் சொல்றோம், நாதகாக்கும் சொல்றோம். எந்த அனாலிசிஸ் வந்து அதிமுகவுக்கு ஃபேவரபிளா இருக்கு? பயிர் காப்பீட்டு திட்டத்தை கூட ஒழுங்கா எடுக்காம நான் ஜூன் 12ஆம் தேதி தண்ணி விட்டேன், ஜூன் 12ஆம் தேதி தண்ணி விட்டேன்னு உளறிட்டு இருந்தேன். திஸ் இஸ் வேர் டெல்டாக்கு வந்து இன்னும் சப்போர்ட் டுவர்ட்ஸ் எடப்பாடி போகுதுங்கிறது. ஒரு கேள்விக்கு கூட ஸ்டாலினால பதில் சொல்லிட்டு நீங்க உட்கார வச்சு இந்த கேள்விக்கு பதில் சொன்னா தான் உங்களுக்கு முதலமைச்சர் பதவின்னு சொல்லியிருந்தா அவர் அன்னைக்கு லீவ் போட்டு போயிருப்பார். பட் இன்னைக்கு நடக்கிற இந்த பெண்கள் போராட்டம் அப்படிங்கிறது வந்து உணர்வு பூர்வமாக அவங்க ஆல்ரெடி காயப்பட்டு இருக்காங்க. நீங்க போய் அதை நோண்டி விட போறதில்லை. நீங்க சாதாரணமா மருந்து தெளிச்சாலே ஒரு எரிப்பு வரும் இல்லை அந்த இடத்துல, அதுவே போறோம். இதுதான் நடக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும். ஒன்னே ஒன்று மட்டும் சரித்திரம் எனக்கு சொல்லியிருக்கு, திமுக 5 வருடம் ஒரு நாள் சட்டசபையில் உட்கார்ந்ததில்லை. அப்பா சந்தோஷம். சாமானியர்களுக்கு வணக்கம். என்னடா அது திமுக கூட்டணி 21 கட்சி கூட்டணி வச்சிருக்கு, எல்லாரையும் முக ஸ்டாலின் அரவணைச்சு போறாரு. அதிமுக ஒரு புறம் வந்து இருந்த தேமுதிகவையும் இழந்துருச்சு, புதிய தமிழகமும் திமுக பக்கம் போகுது சொல்றாங்க. ஆனாலும் இங்க இருக்கிற சில பேர் வந்து அதிமுக ஜெயிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து திமுக பிடிக்காத காரணத்தினால இவங்க சொல்றதா, இல்ல உண்மையிலே கள நிலவரம் அப்படி இருக்கா? அதிமுக ஜெயிப்பதற்கான வாய்ப்பு எவ்வளவு இருக்கு? அதை பற்றி தான் பேசுவதற்கு இன்று டிடிஎஸ் ரவி அவர்கள் நம்ம இணைந்திருக்கிறார். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். நான் கேட்ட கேள்விதான். திமுக பிடிக்கலன்னு சொல்லி நம்ம அதிமுக ஜெயிக்கும்னு சொல்றோமா, இல்ல களம் உண்மையில அப்படி இருக்கா? 60 வருஷமா திமுக பிடிக்காதனால தான் ஆட்சியில இருந்து அடுத்த நாளே தூக்கி இருக்கும். இது வரைக்கும் ஒரு முறை கூட அவங்க 2வது முறை வந்ததில்லை. ஏதோ ஒரு தவறுதலா ஜெனரேட்டர் ஆன் பண்ணிட்டான், ஐயோ என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஆஃப் பண்ற கதையா தான் சட்டசபையை பொறுத்த வரைக்கும் திமுகவுடையது. இப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 20+18 அப்படிங்கிறத வந்து நீங்கள் 2024லேருந்து டெரைவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஜேவிசி ஸ்ரீராம் அதை பற்றி ஒரு வீடியோ கொடுத்துருந்தாரு, எப்படி பர்சன்டேஜஸ் வரும் அப்படிங்கிறது. ஸோ 40% உறுதி அப்படிங்கிற நிலைமையிலிருந்து அதிமுக ஒரு தேர்தலை சந்திக்கிறதும், தன்னுடைய வாக்கு போன முறை வாங்கிய வாக்கு தாவேகாவால் எடுத்து செல்லப்படுமோங்கிற ஐயத்தோட போற வரவங்களெல்லாம் கூட்டு வந்து எல்லாரும் வாங்க, ஒரு 300 ஓட்டு கூட எங்களுக்கு ரொம்ப முக்கியம். எங்களால எவ்வளவுக்கு தான் விலைக்கு வாங்க முடியும்? ஒரு பூத்துல 20% விலைக்கு வாங்கலாம். அதுக்கு மேல எப்படி முடியும்னு மன்றாடுறதும், வெட்ட வெளிச்சமா தெரியிற ஒரு விஷயம். முந்தானத்துக்கு வரைக்கும் உங்களுக்கு ஸ்டாலின் தான் ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன் அப்படி பண்ணுவார், இப்படி பண்ணுவாரு, உலகத்தையே அவரு தான் காப்பாத்துறாரு. போனா போதுன்னு தமிழ்நாட்டுல இருக்காருங்கிற மாதிரி ஒரு தோற்றத்த உங்களுக்கு கொண்டு வந்து குடுத்தாங்க. இப்ப இன்னைக்கு நீங்க நடக்க போற போராட்டம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, அரசியல் கூட்டணி கட்சிகள் இணைந்து செயல்பட்டு ஒரு போராட்டம் நடத்துறது அப்படிங்கிறது வந்து திமுக கூட்டணியில சாத்தியமா இருந்தது. ஏன்னா கம்யூனிஸ்டுக்கு இதே வேலையா வருவாங்க. ஓகே நான் பார்த்துக்கிறேண்ணா அப்படின்ட்டு வருவாங்க. இங்க அப்படி இல்ல. பாமகவோ அல்லது பாஜகவோ, அதிமுகவோ களத்தில் இறங்கி இன்னைக்கு ஒரு போராட்டம் நடத்தப் போகுது. ஆல்ரெடி ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப தெளிவா இணைஞ்சிட்டாங்க. அட்லீஸ்ட் தேங்க் காட் டூ அமித்ஷாவுடைய அந்த ஒரு வருட சிந்தனை. ஸோ பர்செப்ஷன் நீங்க எப்படி பார்த்தீங்கன்னாலும் பாசிட்டிவா அதிமுகவுக்கு இருக்குங்கிறது தெளிவான ஒரு விஷயம். நான் சொன்ன இந்த 4 பாயிண்ட்ல இருந்து. அதையும் விடுங்க. ஒரு பக்கம் திமுகவுக்குன்னு கோட்டைகள்லாம் இருக்கு. கோட்டைகள் அப்படின்னா எம்ஜிஆர் வந்த காலத்திலேயே மெட்ராஸ்ல ஜெயிக்கும். ஜெயலலிதா அம்மாவால தான் ஒரே ஒரு முறை சென்னை வந்து ஜெயிக்க முடிஞ்சதுங்கிற அளவுக்கு கோட்டையாக இருந்தது. ஐ அம் டாக்கிங் அபௌட் சென்னை, திருவள்ளூர் இந்த பர்ட்டிகுலர் மாவட்டங்கள். இந்த பக்கம் என்ன ஆகப்போகுது, தாவேகாவுடைய வாக்கு பிரிப்புங்கிறது வந்து இங்க கொஞ்சம் அதிகமா நடக்க போகுது. இவ்வளவுதான் நம்ம இந்த தேர்தல்ல பார்க்க வேண்டிய விஷயம். இன்னும் நடக்க வேண்டியது 2 இருக்கு. நான் பலமுறை சொல்லிட்டேன். முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. நடக்க வேண்டியது 2 இருக்கு. இன்னும் தாவேகா என்ன நம்பிக்கை பண்ண இருக்கா? இல்ல, இல்ல. எனக்கு என்ன நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொன்னா, யாராக இருந்தாலும், எதுக்காக களத்துல இறங்கினாலும், உண்மை வந்து அவங்க முன்னாடி வந்து நிக்கும். அந்த உண்மைய அவங்க உணரும்போது, ரைட். என்னுடைய நோக்கம் இப்ப முதலமைச்சர் ஆகிறது இல்ல. முதல்ல திமுக விரட்டி அடிக்கப்பட வேண்டும். அப்படிங்கிற எண்ணம்
வரத் தொடங்கும். அது தாவேகாவுக்கு அல்லது நாத்தாகாவுக்கு சரியான முறையில 2 பேர்ல யாராவது ஒருத்தருக்கு வந்தாலே போரும். 2 பேருக்கும் வந்ததுன்னா ஆண்டவன் இருக்கான்னு அர்த்தம். நேத்தி கரூர் அதிமுக ஆஃபீஸ்க்கு வந்து அண்ணாமலை அவர்கள், எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவங்க ஆஃபீஸ்க்கு வந்து அண்ணாமலை போயிருக்காங்க. அதுல ரொம்ப சொன்னாரு, "நாங்க வந்து திமுக வீழ்த்துறதற்கான நாங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்திருக்கோம்." அப்படின்ற ஒரு விஷயத்துல இது பண்றாங்க. சாணக்யாவோட ஆண்டு விழா நாகராஜ் பாண்டே சார் அதுவும் கேள்வி கேட்கிறாரு. "உங்களுக்கும் அண்ணாமலைக்கும் என்னதான் பிரச்சனை? இபிஎஸ்ட்ட கேட்கும் பொழுது, எங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல. ஊடகம் நீங்க தான் கிளப்பி விட்டீங்க." அப்படின்னு சொல்றாங்க. ஸோ திமுக ஒன்றிணைவதற்கு யார் வேணா என்ன காம்ப்ரமைஸ் வேணா அந்த கூட்டணியில பண்ண தயாராயிட்டாங்களோ? இந்த ஊடகங்கள் கட்டமைக்கிறதுங்கிறதுல நீங்க இன்னொரு விஷயம் சைலன்ட்டா யோசிச்சு பாருங்க. சண்முகம் அண்ட் முனுசாமி கடந்த 4 மாசமா எதுவுமே பேசல. உண்மையா பொய்யா? எதுவுமே பேசல. ஆக்சுவலி அங்கேருந்து தான் பயங்கரமா பேசுனாங்க. அண்ணாமலை, எடப்பாடி பிரச்சனை அப்படின்னும்போது அதிகம் பேசினது இந்த 2 பேர் தான். உண்மையா பொய்யா? ஆமா. ஸோ இவ்வளவுதான். நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா யோசிச்சீங்கன்னா, என்னதான் நான் வந்து சாம்ராஜ் நாகராஜ் மாரி ஒரு நல்ல மனிதனே இல்ல அப்படின்னு நான் சொல்ல. நீங்க ரவி மாரி புனிதரே இல்லன்னு சொல்ல. அது உண்மை வேற விதமா இருந்ததுன்னா கதை வேற. பட் இங்க வந்து உங்களுக்கு அப்பட்டமா தெரியுதே. ஸ்ட்ராட்டஜிக்கலி தே போத் ஆர் கீப்பிங் குவைட். கெப்ட் குவைட். வாய மூடிக்கோங்க. போரும். பர்பஸ்லி. நெறைய பேசி அன்னைக்கு நெறைய பேசினது இவங்க 2 பேர். நான் அவங்கள குறை சொல்லல. எப்படி ஒரு அமைப்பு வந்து அவங்கள ஆளுங்கள அமுச்சு விடும். போய் பேசுன்னு சொல்லும். ஜெயக்குமார் பாஜகவ பத்திலாம் பேசாம நேத்திக்கும் தாவேகாவ பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. எங்க வந்து ஸ்லிப் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 விதத்துல 3 ஒரு தப்பு எடப்பாடி வாழ்க்கையில பண்ணத அவர மறக்கவே கூடாது. அது 2023ல பிஜேபி, அதிமுக பிரிச்சது தேவையில்லாத ஒரு விஷயம். 2வது தவறு எங்க வந்தது அப்படின்னு சொன்னா, ஏப்ரல் 14ஆம் தேதியோ, 13ஆம் தேதியோ அண்ணாமலை ஐயா வந்து இந்த மாரி ஊழல் பண்ணியிருக்காங்க. இவங்க 9 பேர்கிட்ட மட்டும் 1,30,000 கோடி இருக்கு. கல்வி நிறுவனங்கள், எஜுகேஷன், மண்ணாங்கட்டி எல்லாம் சேர்ந்ததுக்கு அப்புறம்னு சொல்லும் பொழுது, அத அப்படியே திசை திருப்பி அதிமுக மேல நாளைக்கு குற்றச்சாட்டு சொல்லுவாருன்னு, நம்ம ரூ. 200 ஊபிஸ் எல்லாம் திருப்பி விட்டுருச்சு. அதிமுகவும் உடனே என்ன பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்னா, "யோவ்! குற்றச்சாட்டு திமுக மேல வச்சிருக்கான். அவன்ட்ட போய் கேளுன்னு" சொல்லியிருக்கணும். முந்திரி கொட்டை மாரி தேவையில்லாம பதில் சொல்லுச்சு. இதெல்லாம் தான் ஆக்டிவேட் பண்ணுச்சு. அண்ணாமலைக்கு வந்து அப்படியே அதிமுகவை அரவணைத்து போகணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு, இல்ல அப்படின்றத நீங்க ஒரு ஓரம் வச்சீங்கனாலும், திமுகவை விரட்டி அடிக்கணும்ன்ற முடிவுக்கு வந்திருக்காருங்கிறதுல, நீங்க 6 மாசத்துக்கு முன்னாடிலேருந்து அவர் பேசிட்டு இருக்கிறதுல நீங்க பார்க்க முடியும். ஸோ, ஒரு விஷயம் அரசியல்ல மட்டும் ஒண்ணே ஒண்ணு என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, எங்க வெளிச்சம் போடுறாங்கங்கிறது முக்கியம் இல்ல. இருட்டுல என்னத்த மறைக்கிறாங்கங்கிறது தான் முக்கியம். அது இங்க வெட்ட வெளிச்சமா நடந்துகிட்டு இருக்கு. சார், இதுல லாஜிக்கலா ஒரு கேள்வி வருது. என்னன்னா வந்து, டிடிவி ஆகட்டும், அண்ணாமலை ஆகட்டும், இவங்க எல்லாருமே வந்து ஒரு ஸ்டார் இது. அன்புமணி எம்பி ஆயிட்டாரு. நம்ம ஆல்ரெடி இத பத்தி பேசியிருக்கோம். பட் லாஸ்ட் வீக்கும், இந்த வீக்கும் என்ன வித்தியாசம்னா, தேர்தல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. போன வாரம் வரையும் நெறைய இப்ஸ் அண்ட் பட்ஸ் இருந்தாலும், இப்ப இவங்க 2 பேரோட பார்ட்டிசிபேஷன் எப்படி இருக்கும்? அதாவது எம்எல்ஏவா இருப்பாங்களா? இல்ல தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் பண்ணுவாங்களா? அந்த மாரி ஒரு கேள்விலாம் இருக்குல்ல. அத நீங்க எப்படி இல்ல பார்க்குறீங்க? அன்புமணி தான் இப்ப ராஜ்யசபா போறார்ல. இல்ல அதான் அன்புமணி ஓகே. கிளியர் ஆயிடுச்சு. பாமகவ பொறுத்தவரைக்கும் என்னைக்குமே தெளிவான அரசியல செஞ்சுகிட்டு இருந்தவங்க தான். ராமதாஸ் ஐயா மட்டும் தான் கூட்டணியில தேவையில்லாம இந்த வாட்டி நீ, இந்த வாட்டி நான் அப்படின்னு குழப்பிக்கிட்டு இருந்தாரு. இந்த வாட்டி அவருக்கு வேலை இல்லாம போச்சு ஆண்டவன் புண்ணியத்துல. அன்புமணி ஒவ்வொரு பிரதமர் வருகின்ற மீட்டிங்லயும் அவர் எடுத்து வைக்கிற விஷயங்கள் எடுத்து பாருங்க. சாதாரண அரசியலுக்குள்ள அவர் வரவே மாட்டேங்கிறார். அழகா எங்க வந்து தமிழ்நாடு பாதிக்கப்படுது. அதுவும் சௌமியா மேடம் இப்ப ரீசென்ட்டா பேசுற வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த கட்சி ஏன் வந்து இப்படி இருக்கு? இந்த கட்சி அழகா 30% 20% 15%க்குள்ள வந்திருக்க முடியுமே! அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் தோணும். பாமகவ பொறுத்தவரைக்கும் அவங்க தொண்டர நீங்க கன்ஃப்யூஸ் பண்ணணும்னு நெனச்சாலும் அது நடக்காது. அப்படிங்கிறது 95% அன்புமணி பக்கத்துல இருக்காங்கங்கிறதுல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். டிடிவிய பொறுத்தவரைக்கும் அன்னைக்கு எது கரெக்ட்டோ அத ஒழுங்கா பேசிட்டு போயிருவாரு. ஓபிஎஸ்க்கு தான் அன்னைக்கு எது கரெக்ட்டோ அத தப்பா தப்பா பேசுற பேசிட்டு போயிடுவாரு. பழக்கம் ஒரு உண்டு. அதுதான் எக்ஸாக்ட்டா நெகட்டிவ் டூ தி கோர் ஆயிடுச்சு. இரட்டை இலைக்கு தாங்க வாக்கு. அத டிடிவி கொண்டு வந்து குடுக்குறாரா? என்ன சொல்றது? கல்யாண வீட்ல சோறும், பாயாசம் தான் முக்கியம். இலை யாரு போடுறாங்கங்கிறது முக்கியம் இல்ல. ஸோ அத டிடிவி கொண்டு வந்து குடுக்குறாரா? எடப்பாடி கொண்டு வந்து குடுக்குறாரா? அண்ணாமலை ஏற்றுக்கொள்ள சொல்லுகிறாரா? அப்படிங்கிறது வந்து 2ஆம் பட்சம் தான். ஸோ, இன்றைய தேதியில எடப்பாடிக்கு வந்து அண்ணாமலை தேவை. அண்ணாமலைக்கும் எடப்பாடி தேவைன்னு சொல்லலாமா? திமுகவை ஒழிக்கணும்னா, ஒரு அரக்கன ஒழிக்கணும்னா ஒரு அவதாரம் வரணும். இதுதான் எனக்கு 10 அவதாரத்துல சொல்லிக் குடுத்துருக்காங்க. ஸோ, அப்ப இப்படி சொல்லலாமா? திமுகவை ஒழிக்க எடப்பாடிக்கு அண்ணாமலை, அண்ணாமலைக்கு எடப்பாடி. எல்லாருமே ஐ மீன் எக்ஸ்டென்ட் அண்ணாமலைனா எல்லாருமே. அதுல எல்லாமே அன்புமணி எல்லாருமே அடக்கம். பெஸ்ட்டு அ விஷயம் நான் அந்த அவதாரம் சொன்னது எதுக்காக அப்படின்னு சொன்னா, ஒரு ராவணன்கிறவன் கெட்டவன் இல்ல. அவன் கெட்டவர்களோடு
பக்கத்துல இருந்தவன். ஒவ்வொரு அவதாரத்துக்கும் அந்த மாரியே நீங்க எடுத்துட்டு போலாம். கம்சனுக்கு வேணா நீங்க அந்த மாரி பெரிய குவாலிட்டிஸ் இல்லன்னு சொல்லிட்டு போயிரலாம். ஆண்டவன் வந்து தான் அழிக்கணுங்கிற அளவுக்கு தான் அரக்கன் வளருவான். நாம தான் அத ஊதி, ஊதி இன்னும் பெருசாக்கிட்டோம். திமுகவுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு வாய்ப்பும் இந்திய தேசத்திற்கு எதிரானதுங்கிற எண்ணம் வெறும் விலைவாசியை வைத்துக்கொண்டு கீழ இருக்கிறவங்களுக்கு வரக்கூடாது. கள்ளக்குறிச்சிய பார்த்து பல பேருக்கு வரணும். அழிவினுடைய உச்சகட்டத்துக்கு கொண்டு போய் உட்கார வைப்பாங்க. ஸோ அந்த எண்ணம் எல்லார்கிட்டயும் இருக்கு. அத கரெக்ட்டா கொண்டு வாங்கன்னு தான் தாவேகாவுக்கும் சொல்றோம், நாத்தாக்காவுக்கும் சொல்றோம். சரி சார். நீங்க சொல்ற ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா, தாவேகா, நாத்தாக்கா இன்னைக்கு இல்ல. 4 முனை போட்டி. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற நேரம் 4 முனை போட்டி தான். எந்த அனாலிசிஸ் வந்து அதிமுகவுக்கு ஃபேவரபிளா இருக்கு? இப்போ நான் பொதுவா ஒண்ணு சொல்லுவேன். 17 தேர்தல்கள்ல 17 கேள்விகள் கேட்கப்பட்டு தான் எல்லா தேர்தலும் நடந்தது. அந்த கேள்விக்கு அந்த தொகுதி எப்படி பதில் சொல்லுச்சு? ஆக்ரோஷமா சொல்லிச்சா? அமைதியா சொல்லிச்சா? அதாவது விக்டரி மார்ஜின் 1,00,000 வரைக்கும் குடுத்ததா? இல்ல 20,000 குடுத்ததா? இல்ல 3,000 குடுத்ததாங்கிறது தான் கேள்வி. அப்படி இந்த 17யும் இப்ப பார்க்கணுமான்னு கேட்டா, இல்ல. 2019, 21, 24 3 பார்த்தா போதும். ஏன் இந்த 3 தேர்தல் பார்த்தா போறோம்னா, ஜெயலலிதா அம்மா இல்லாத, கருணாநிதி ஐயா இல்லாத தேர்தல் இந்த 3 தேர்தல். தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும். அப்ப இந்த 3 தேர்தல்ல என்ன நடந்தது? பிரிய வேண்டியவங்க எல்லாம் பிரிஞ்சு இருந்தாங்க. ஒதுங்க வேண்டியவங்க எல்லாம் ஒதுங்கி இருந்தாங்க. திமுக தன்னுடைய எல்லா ஆட்டத்தையும், எல்லா ட்ரம்ப் கார்டையும் முடிச்சிருச்சு. எல்லா கட்சியும் பிரிக்க நெனச்சு, அல்டிமேட்டா என்டிஏவ ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா அமித்ஷா இறங்கினாரு, ஒழுங்கா வேலை செஞ்சாரு. ஹி டுக் இட் வெரி சீரியஸ்லி. தமிழ்நாடு அழிவுப் பாதையை நோக்கி போகுது. இத விடக்கூடாதுன்னு இறங்கினாரு. இல்ல அவர் இறங்காம இருந்திருந்தா, இப்ப நீங்க பார்க்குறீங்களே ஒரு கூட்டணி அது அமைஞ்சிருக்காது. ஸோ இந்த 3 தேர்தல்ல திமுக எப்படி இறங்கியிருக்கு? அதிமுக, பாஜகவ பொறுத்தவரைக்கும் 2024ல பிரிஞ்சிருந்தாலும், அவங்களுடைய வாக்கு எப்படி வந்தது? ஒரு உதாரணத்துக்காக நீங்க பார்த்தீங்கன்னா, இப்ப தமிழ்நாடுல வந்து பொள்ளாச்சின்னா அதிமுக கோட்டைன்னு சொல்லிறலாம். கொஞ்சம் கீழ இறங்குனீங்கன்னா, திமுகவுக்குன்னு கோட்டைகள் இருக்குன்னு நீங்க சொல்லலாம். அதிமுகல இருந்து நெறைய பேர் கடத்தப்பட்டது என்ன? அவனும் வரதுக்கு ரெடியா இருந்தான், இவனும் கூப்பிடுறதுக்கு ரெடியா இருந்தான். கூப்பிட்டான் வந்தாங்கிற அடிப்படையில எடுத்துக்கிட்டு நீங்க பேசலாம். ஆனால் சென்னை, திருவள்ளூர், ஸ்ரீபெரும்புத்தூர் இந்த மாரியான ஒரு இடம் அசைக்க முடியாத அளவுல திமுக பக்கத்துல நிந்தது. பர்ட்டிகுலரா சென்னை சென்ட்ரல் அண்ட் வட சென்னை இதெல்லாம் இருந்து. சவுத் வேணா உங்களுக்கு வந்து டுவர்ட்ஸ் பிஜேபிங்கிறது நெறைய சந்தர்ப்பங்கள்ல போச்சு. இப்ப தாவேகாவுடைய ரோல் வந்து இந்த ஏரியாஸ்ல தான் வருது. பர்ட்டிகுலர்லி திருவள்ளூர், ஸ்ரீபெரும்புத்தூர், கடலூர், அ இந்த சென்னையை சார்ந்த தொகுதிகள். இந்த இடத்துல தான் அவருடைய வேலை ஒழுங்கா வரப்போகுது. இதுக்கு முன்னாடி 3வது அணின்னு அமைச்சபோது, அது விஜயகாந்தா இருக்கட்டும், கம்யூனிஸ்டா இருக்கட்டும், வைகோவா இருக்கட்டும், ஆ ம த விசிகாவாக இருக்கட்டும், யாராக இருந்திருந்தாலும், அவங்களால இந்த சென்னைக்குள்ள வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ குடுக்க முடியல. இந்த 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 முதல் 5 தொகுதிகள் இருக்கு இல்லையா? நீங்க 1, 2, 3ன்னு கும்மிடி பூண்டியிலேருந்து ஆரம்பிச்சுட்டு போறீங்கன்னா, இந்த இடத்துல இம்பாக்ட் குடுக்க முடியல. இறங்கி ஒரு 100 பேர்கிட்ட மைக்ல கேளுங்க. திமுக அகற்றப்பட வேண்டுமா? எஸ் ஆர் நோ. தாவேகா வருவாரா? அல்லது வரணுமா? பிஜேபி டபுள் என்ஜின்ங்கிறது வந்து வேலை செய்யுமா? சாதி அடிப்படையில தமிழ்நாடு இன்னும் பிரிஞ்சிருக்கா? பெரிய ஸ்டார்ட் அப்ஸ், பெரிய நிறுவனங்கள், பெரிய மேலாண்மை இந்த 5 வருடத்துல நடந்திருக்கா? அப்படிங்கிறதெல்லாம் நீங்க வந்து எடுக்க எடுக்க பேச நீங்க கேட்டீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிரும். பெரிய மாற்றம் இந்த 5 தொகுதிகள்ல வந்திருக்கு அப்படிங்கிறது. ஓகே. நேத்தி ஜெயஸ்ரீ ஸ்ரீராம் வந்து அவரோட ட்விட்டர்ல வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தார். டெல்டால ஒரு பெரிய மாற்றம் இருக்கு. ஏன்னா வந்து டெல்டால மாற்றம்ன்றது தமிழ்நாட்டுக்கு ஒரு ஸ்வீப்ன்ற கணக்கு தானே. அவரு 2 அவரு விஷயத்த வீடியோ நாம மறந்துடுறோம். எடப்பாடி பழனிசாமி செஞ்சது அற்புதமா டெல்டாக்கு. அந்த டெல்டா மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு, அதை பேணுகின்ற வகையில கொண்டு போயிட்டாரு. புரொடெக்ட் தி டிஸ்ட்ரிக்ட்ங்கிற மாரி கொண்டு போயிட்டாரு. இவங்க திரும்ப திரும்ப ஊத்தி, ஒரு சாதாரண ம அ ம இன்சூரன்ஸ் கூட எடுக்காம, பயிர் காப்பீட்டு திட்டத்த கூட ஒழுங்கா எடுக்காம, நான் ஜூன் 12ஆம் தேதி தண்ணி விட்டேன், ஜூன் 12ஆம் தேதி தண்ணி விட்டேன்னு உளறிட்டு இருந்தாங்க. திஸ் இஸ் வேர் டெல்டாக்கு வந்து இன்னும் சப்போர்ட் டுவர்ட்ஸ் எடப்பாடி போகுதுங்கிறது ஒருவேள வந்து ரூரல்ல வந்து எடப்பாடி ஒரு லீடர் ஆகவும், சிட்டில ஸ்டாலின் ஒரு லீடரா பார்க்குறாங்களோ? வாய்ப்பில்ல. இல்ல. தமிழ்நாட பொறுத்தவரைக்கும் நீங்க ஆரம்பத்துல இருந்தே பாருங்க. அர்பன், செமி அர்பன், வில்லேஜ் அப்படிங்கிறதுல, அர்பன், செமி அர்பன் அப்படிங்கிறதுக்குள்ள தின் டிஃபரன்ஸ் தான் இருக்கும். ஆனா, செமி அர்பனுக்கும், வில்லேஜுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும். ரீச் அவுட்ஸ்ல டிஃபரன்ஸ் இருக்கும். அவங்கள போய் பார்க்கறதுல, அவங்கள கொண்டு சேர்க்கிறதுலயே பெரிய வித்தியாசம் இருக்கும். இது வந்து ஒரு ரீசன். தமிழ்நாடு பூரா இந்த அர்பன், செமி அர்பன் அதுல ஸ்டாலின் வந்து மேதக ஸ்டாலின் அந்த கதையெல்லாம் எங்கேயுமே கிடையாது. நம்பர் 1. 2வது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, தமிழ்நாட பொறுத்தவரைக்கும், அதிமுக ஏறத்தாழ கோட்டைகளாக பல இடங்கள தனக்கு மாத்தி வச்சிருந்தது.
இப்ப கோயம்புத்தூர் வந்து தன்னிச்சையாக முடிவெடுக்க முடிஞ்சது. கோயம்புத்தூர் 2 முறை அதிமுகவ கைவிட்டிருக்கு. ஒரு முறை அதாவது 98ல ஒரு தேர்தல் வருது. வாஜ்பாய் ஐயா பிரதமராக போறாரு. அ ஜெயலலிதா அம்மா வந்துட்டாங்க. கோயம்புத்தூர் பிரம்மாண்டமா ஓட்டு போட்டுருச்சு. அதுக்கப்புறம் எங்க பண்ணுது கோயம்புத்தூர் அப்படின்னு சொன்னா, நீங்க 99ல பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல மட்டும் ஜெயலலிதாவுக்கு ஓட்டு கிடையாது. எல்லாமே திமுகவுக்கு போயிடுச்சு. திருப்பி இப்ப லாஸ்ட் டைம் டிஎம்கே வந்து ஒரு கிளவரா ஒரு கேம் விளையாடி 1,00,000 பேர நீக்கி அந்த கதையெல்லாம் பண்ணி, அண்ணாமலை ஜெயிக்கக்கூடாதுங்கிற ஒரு வெறித்தனத்தை ஏற்படுத்தி, நடு ரோட்ல ஆட்டுக்குட்டிய வெட்டுற அளவுக்கு வெறித்தனமா இறங்கிச்சுங்கிறதுனால ஒரு பட் கோயம்புத்தூரால டிசைட் பண்ண முடிஞ்சது. நான்லாம் கோட்டை கிட்டலாம் கிடையாது. எனக்கு எது கரெக்ட்டோ அதுக்கு தான் நான் ஓட்டு இதுதான் தமிழ்நாடு. ஸோ தேர் இஸ் நத்திங் லைக் இது வந்து அதிமுக, இது வந்து திமுக. இந்த இடத்துல ஸ்டாலின பார்ப்பாங்க, இந்த இடத்துல எடப்பாடிய பார்க்க மாட்டாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்க 39 தொகுதி இன்டூ 6 234 நீங்க ஒழுங்கா ப அனலைஸ் பண்ணீங்கன்னா, கடந்த 3 தேர்தல மட்டும் கரெக்ட்டா அனலைஸ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு பல விஷயங்கள் சொல்லும். பொள்ளாச்சி அதிமுகவ விட்டு திமுக பக்கம் போயிருக்கு. அப்போ அப்ப அந்த பூத் ஸ்லிப் மேனேஜ்மென்ட்ங்கிற அந்த 20% எவ்வளோ பெருசா வேலை செஞ்சிருக்குன்னு நீங்க பாருங்க. இல்லன்னா பொள்ளாச்சி எதுக்காக திமுக பக்கம் போகணும்? அவசியமே இல்லையே! சார், இப்போ உங்க அனலைஸ் படி இந்த எஸ்ஐஆர் எவ்வளோ பெரிய தாக்கத்த இந்த தேர்தல்ல ஏற்படுத்தும்? ஒண்ணுமே கிடையாது சார். எஸ்ஐஆர் ஒரு குப்பை. பச்சையா சொல்றேன். நான் பலமுறை சொல்லிட்டு இருக்கேன். அத ஏன் வந்து பிஜேபி இன்னும் சீரியஸாவே எடுத்துக்கல, தேர்தல் இன்னொரு 30 நாள்ல வரப்போகுதுங்கிறதே எனக்கு புரியல. கள்ள ஓட்டுங்கிறது போடப்பட்ட ஓட்டுல தானே சார் வந்தது. போடப்படாத ஓட்டுல வந்ததா? கள்ள ஓட்டு எங்க வரும்? நான் ஓட்டு போட்டேன். உங்க ஓட்ட நான் போட்டேன். இதானே கள்ள ஓட்டு? அப்போ ஓட்டு போட்டவங்க தமிழ்நாட்டுல எத்தன பேரு? 70% தானே. ஓட்டு போடாதவங்க எத்தன பேரு? 30% தானே. இப்ப நீங்க நீக்கி இருக்கிறது யார? இந்த 70%ல இருந்தா. இப்ப நீங்க என்ன பண்ணீங்க? எல்லாருக்கும் ஒரு ஃபார்ம் குடுத்தீங்க. 2002 அடிப்படையில குடுத்தீங்களா? இல்ல 2000 அதுக்கு அடுத்து இருந்த ஒரு தேர்தல் அடிப்படையில குடுத்துட்டீங்க. உங்களுக்கு ஃபார்ம்ஸ் ரிட்டர்ன் வந்துருச்சு. அவங்களுக்கெல்லாம் ஓட்டு இருக்குன்னு சொல்ட்டீங்க. ஃபார்ம் ரிட்டர்ன் வரல. அவங்களுக்கெல்லாம் ஓட்டு இல்லன்ட்டீங்க. இவ்வளோ தானே சார் நடந்தது. ஃபார்ம்ஸ் ஏன் சார் ரிட்டர்ன் வரல? அவன் செத்து போயிட்டான். இல்ல ஊர விட்டு ஊர் போயிட்டான். அல்லது 4 இடத்துல ஓட்டு வச்சிருக்கான். மேப்பிங் பண்ணுவீங்கங்கிற பயத்துல திருப்பி குடுக்காம விட்டான். ஸோ ஓட்டு போடாத அந்த 30%லேருந்து தான் நீங்க நீக்கியிருக்கீங்க. ஓட்டு போட்ட 70ல என்ன பண்ணியிருக்கீங்க? இந்த 70க்கு எங்கிருந்து ஓட்டு வந்தது? இவன் இந்த 70 ஓட்டு போட முடியாத நிலையில இல்ல. போடல. உடனே இவன் போட்டான். தேவாலயத்திலிருந்து பக்கத்துல ஒரு வீடு இருக்கும். 350 பேர் அங்க வாக்கு வச்சிருப்பாங்க. சர 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 சரன்னு வந்து குத்திட்டு போவாங்க. 350 பேர் அங்க இருந்தாங்க. 35 பேர் இருந்திருப்பான். ஸோ இது எஸ்ஐஆர பொறுத்தவரைக்கும் சரியா நீங்க நீக்கல அப்படிங்கிறது என்னுடைய ஆணித்தனமான வாதம். அதுக்கு ஒண்ணே ஒண்ணு பண்ணியிருந்திருக்கலாம். இவ்வளவு ஃபேன்டாஸ்டிக் எக்ஸர்சைஸ் இந்தியா பூரா கிட்டத்தட்ட ஒரு 15, 16 மாநிலங்கள்ல பண்ண தேர்தல் ஆணையம் ஒண்ணு பண்ணியிருந்திருக்கலாம். இந்த குடுத்தாங்க இல்லையா? இந்த டிராஃப்ட் ஆஃப் எஸ்ஐஆர் இந்தாங்க. உங்க ஓட்டு இருக்கான்னு பார்த்துக்கோங்கன்னு சொன்னாங்க இல்லையா? அத நேரா வந்து கையெழுத்து போட்டுட்டு ஒரு ரூ. 300 பணத்த வாங்கிட்டு கிளம்பி போங்கன்னு சொல்லியிருக்கணும். ஒரு டிமானிடைசேஷன் வந்து எஸ்ஐஆர்ல வந்திருக்கணும். ரூ. 300 எதுக்கு? என்னுடைய வார்டுக்குள்ள தானே என்னுடைய வாக்கு சீட்டினுடைய லிஸ்ட் இருக்க போகுது. வேற எங்க இருக்க போகுது? அப்ப என்னுடைய வார்டுல இருக்கிற இடத்துக்கு நான் எவ்வளோ தூரத்தில ரீச் பண்ண போறேன்? 1/2 நாள் வேலை பாதிக்கும். ஒரு ஆட்டோல வந்துட்டு போவேன். இந்தா ரூ. 300 வச்சுக்கோ. கவுந்திருக்கும். பெரிய மேசிவ் வெளியில போயிருக்கும். இப்ப அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. போன 75,00,000 பத்தி யாருக்கும் கவலை இல்ல. ஸ்டாலின் தான் உங்கள பயமுறுத்தினாரு. பெண்கள் வாக்கெல்லாம் போயிடும். எஸ்சி, எஸ்டி வாக்கெல்லாம் போயிடும். யாரெல்லாம் டிஎம்கேக்கு ஓட்டு போட்டாங்களோ டிஎம்கேக்கு ஓட்டு போட்டவன எப்படி தெரிஞ்சுக்கிறது? பயங்கரமா மேக்கப்ல திரியறான். எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்ப கமலஹாசன் மாரி இருந்தா என்ன பண்றது? இல்லையா அவர பார்த்துட்டு இவரு டிஎம்கேக்கு ஓட்டு போடுற மாரி தெரியல. இல்லைங்க அவரு தாட்ஸ் இதெல்லாம் குடுத்துட்டு, ரிமோட் எல்லாம் குடுத்துட்டு வந்துட்டாரு. போய் ஓட்டு போட்டுருப்பாரு. மேட்டர் முடிஞ்சுச்சு. ஸோ அந்த எதுவுமே அதில நடக்கல. எஸ்ஐஆர் ஹேட் நோ இம்பாக்ட். இருந்திருந்ததுன்னா, நேத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு விவாதத்தில சொன்ன மாரி 7,50 கோடி பீகார்ல 65,00,000க்கு குதிச்சவங்க, 6 கோடி தமிழ்நாட்டுல 75,00,000க்கு குதி குதின்னு குதிச்சிருக்கணும். எஸ்ஐஆர் ஹஸ் நோ இம்பாக்ட். ஓகே. அன்பார்ச்சுனேட்லி. ஸோ, இப்போ நம்ம ரீஜன் வைஸ் சிலதெல்லாம் பார்த்தோம். எஸ்ஐஆருக்கு இம்பாக்ட் இல்ல அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம். இன்னும் ஒரு படி மேல போய் வந்து எல்லாருமே திமுக வித்து கான்ட்ரிபியூட் பண்ண போறாங்கன்ற விஷயத்தையும் வந்து ஆணித்தனமாக நம்ம இன்னும் 2 பேர் முடிவு பண்ணணும். இல்ல அந்த 2 பேர் நீங்க நிக்கிறீங்க. அந்த 2 பேர் இன்னைக்கு களத்துல இல்ல. ஸோ, அத பத்தி நான் பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். களத்துல இல்லன்னா ஐ மீன் கூட்டணியில வந்தா அதுக்கப்புறம் அத பத்தி முடிவு இல்லைங்க. பண்ணிக்கலாம் சார். வாக்கு வீணாகக் கூடாதுங்கிற ஒரு எண்ணம் அவங்க 2 பேருக்குள்ள வரணும். யார் சொல்லிக் குடுப்பாங்கங்கிறது தெரியாது. சிவன் சொல்லிக் குடுத்தாலும் சரி, சக்தி சொல்லிக் குடுத்தாலும் சரி, விஜய்க்கு புரிஞ்சா ரொம்ப சந்தோஷம். ஓகே. சார், இப்போ அடுத்த கேள்வி வந்து இந்த தேர்தல் வாக்குறுதின்னு ஒண்ணு இருக்கு. கிட்டத்தட்ட 505 தேர்தல் வாக்குறுதியை குடுத்து தமிழ்நாட்டுக்கு ஆட்சிக்கு வந்தாங்க சென்ற முறை 2021ல. இந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுன்றது களத்துல ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்கா?
இல்ல. ஏன்னா இன்னும் வந்து அதிமுகவும், பிஜேபியும் அத கையில எடுக்கல. ஒருவேள கடைசி நாள் தேர்தல் அன்னைக்கு ஃபுல் பேப்பர் ஆட் குடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல. சத்தியமா தெரியல. போன ஏன் வாட்டி குடுத்தாங்க. தூங்குறாங்கன்னு தெரியல. போன வாட்டி போன 2021ல வாட்டி குடுத்ததுல பெரிய தப்பு இருந்தது. 100 கேள்விகள் பிஜேபிட்டருந்து கேட்கப்பட்டிருந்தது. ஒரு கேள்விக்கு கூட ஸ்டாலினால பதில் சொல்லியிருக்க முடியாது. நீங்க உட்கார வச்சு இந்த கேள்விக்கு பதில் சொன்னா தான் உங்களுக்கு முதலமைச்சர் பதவின்னு சொல்லியிருந்தா, அவர் அன்னைக்கு லீவ் போட்டு போயிருப்பார். ஆனால் அந்த 100 பேஜுக்கு 100 கேள்வியும் ஒரே ஃபுல் பேஜ்ல குடுத்து, கச 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 கசன்னு எடுத்து போட்டு, 35 வயசு கீழ இருக்கிறவனுக்கு தான் படிக்கிற மாரி இருந்தது. அவனுக்கு படிச்சாலும் புரியாது. ஸோ இஷ்யூ என்னன்னா, ஆனால் நான் எத நம்புறேன் அப்டின்னா, எனக்கு தெய்வ சக்தி நம்பிக்கை உண்டு. 525 வாக்குறுதிகள்ல 30,000 வாக்கு உள்ள, 3,00,000 வாக்கு உள்ள, 300 வாக்கு உள்ளவங்களெல்லாம் ஏமாத்தி, 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 ஏமாத்தி அந்த வாக்க வாங்கினாங்க. அவங்க இன்னைக்கு யோசிச்சா, ஒரே ஒரு விஷயத்துல யோசிச்சா, எனக்கு இந்த ஆள் பொய் சொல்லிட்டு ஓட்டு கேட்டான். நான் ஓட்டு போட்டேன். இவன் என்ன ஏமாத்திட்டான். இவ்வளவு தான் தெரியணும். இந்த உணர்வ அவங்களுக்கு தூண்டணும் அப்படின்னு சொன்னால், அடுத்தது ஒரு 25 நாள் இருக்கு. உங்களுக்கு என்ன வேல? உங்களுக்கு என்ன வேல? காலையில டெய்லி 9 மணிக்கு 15 வாக்குறுதிகள ஞாபகப்படுத்துங்க. ராமசாமி எப்படி ஏமாத்தப்பட்டான், ஜேம்ஸ் எப்படி ஏமாத்தப்பட்டான், குப்புசாமி எப்படி ஏமாத்தப்பட்டான், ஆண்டோனி எப்படி ஏமாத்தப்பட்டான்னு தெளிவா சொல்லுங்க. பட் டிஎம்கேவால நல்லா யோசிச்சு பாருங்க. செஞ்சுட்டேன்னு சொல்லி மக்கள்ட்ட சொல்ல முடியிற ஒரு நிலைமையில பாருங்க, இருக்காங்க. உங்களுக்கு செய்யலைங்கிறத, உங்களுக்கு செய்யாதத உங்களுக்கு செஞ்சுட்டேன்னு சொன்னா தான் உங்களுக்கு கோவம் வரும். நாகராஜுக்கு எல்லாம் பண்ணிட்டேன்னு அவருக்கு சொன்னா அவருக்கு ஏன் கோவம் வரப்போகுது? ஒருவேள பண்ணியிருப்பாரோ? அப்படின்ற ஒரு எண்ணம் தானே வரும். பொதுவா சொல்றது தானே. இப்ப என்ன பிரச்சனை? நீங்கள் சுட்டிக்காட்டி, இந்த துறைக்கு இப்படி சொல்றேன்னு சொன்னாரா? பண்ணீங்களா? அட வேணாங்க. மருத்துவத்தில ஒருத்தர் டெய்லி முனஞ்சுகிட்டு நெறைய பத்திரிக்கையில எழுதுறாருங்க. மருத்துவர்கள ஏமாத்தினாங்க. அவங்க அப்பா கலைஞர் ஐயா கொண்டு வந்த அந்த ஜிஓவ மதிக்காம, ஊதிய ஒரு உயர்வு குடுக்காம, இன்னி வரைக்கும் மருத்துவர்கள ஏமாத்துறாங்க. கோவிட்ல சிரமப்பட்டது அவங்க. புலம்புறாங்க. எடுத்து சொல்வதற்கு எடப்பாடியோ அல்லது அண்ணாமலையோ வரணும். ஒரு அண்ணாமலை எல்லா பிரச்சனையும் பேசுறது அப்படின்னு வரும்போது ஸ்லிப்ஸ் வரும். இப்ப நேத்தைக்கு ஒரு சின்ன ஸ்லிப் இருந்தது. ஞானபீட விருதுங்கிறது மத்திய அரசு குடுக்குற விஷயம் இல்ல. அண்ணாமலைஜியுடைய புரொஃபிஷியன்சிக்கு அவர் வந்து அத வந்து இது மத்திய அரசு வைரமுத்துவுக்கு குடுத்திருக்கு அப்படின்ற ஒரு வரிய ஏதோ ஒரு சூழ்நிலையில சொல்லிட்டார். ரைட்டர் பிரபாகர் அத அழகா சொன்னார். ஞானபீட விருதுங்கிறது டைம்ஸ் ஆஃப் இந்தியா கும்பலுடையது. ஆரம்பத்தில பெருமகனார் ராதாகிருஷ்ணன் வந்து இதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு, அதை அழகாக கொண்டு போனார். ஒரு கல்லு பிள்ளையாரான கதை அதுதான். அப்படி பாரம்பரியமாக ஒழுங்கா குடுக்கப்பட்டுட்டு வந்திருந்தது. இன்னைக்கு இந்த மாதிரி ஒருத்தருக்கு குடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற அது பேரையாவது மாத்தி தொலைங்க அப்படின்றார். ஞானபீடம்னு சொல்லாதீங்க. ஏன்னா ஞானம்ங்கிறது வேற, அறிவு வேற. அறிவு எல்லாருக்கும் இருக்கும். வைரமுத்துக்கு கண்டிப்பா இருக்கு. அப்படிங்கிற ஸ்லிப்ஸ் கூட எப்போ வரும்னா, ஒரு தனி ஆள் உட்கார்ந்துகிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தா அது வரும். பிஜேபியுடைய வேலை என்ன? எதுக்கு சோசியல் மீடியா? எதுக்கு இத்தனை மீடியா? டெய்லி வந்து இந்தந்த வாக்குறுதிகள் குடுக்கப்படலங்கிறத எடுத்து சொல்ல வேண்டாமா? அடுத்த 20 நாள் இஸ் வெரி குரூஷியல். அந்த அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லைங்கிறத மட்டும் மக்களுக்கு கொண்டு போய் இந்த தெருவோர மீட்டிங் ரொம்ப அருமையா நடத்துனாங்க. ரொம்ப 32,000 அருமையா நடத்துனாங்க. இல்ல நான் கிட்டத்தட்ட சக்சஸ்ஃபுல்லா 5 இடத்துல பண்ணியிருந்தாங்க. போனேன். நான் போன இடத்துல பேசும்போது உட்கார்ந்து கேட்கிற அளவுக்கு மக்கள் அங்க இருந்தாங்க. அதுல இல்ல எந்த மாற்று ஆக்சுவலி என்னன்னா, இந்த வாட்டி வந்து என்ன பேசணும்னு சொல்லிட்டு ஒரு கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன், டைரக்ஷன் எல்லாமே அது குடுத்திருந்தாங்க. குடுத்தே ஆகணுங்க. அப்புறம் சபரீசன் அத பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்க பார்க்குற விவாதம் எல்லாம் அதானே நடக்குது. சபரீசன் என்ன எழுதி குடுக்குறாரோ, என்ன கேள்விய கேட்கிறாரோ, அந்த அவர் கேட்க நினைக்கிற கேள்விய விவாதமா மாத்தினா ரூ. 1,00,000 ஸ்ட்ரெய்ட்டா வந்துரும் அந்த புரோகிராம்க்கு. அப்படிங்கிற அடிப்படையில தான் நடந்துகிட்டு இருக்கு. ஒருத்தரால செய்ய முடிஞ்ச போது நம்மளால என்ன வேணாலும் பண்ண முடியுமே. ஸோ விவாதம்க்குள்ள கொண்டு போகுறதுங்கிறது வந்து அடுத்த 20 நாள். பர்ட்டிகுலரா இந்த வாக்குறுதி விஷயத்துல எப்படி ஏமாத்தினாங்கங்கிறத எடுத்து சொன்னா போரும். இந்த 30,000 கோடி அப்படின்னு தியாகராஜன் ஐயா சொன்னது விளையாட்டு இல்ல. ராஜீவ் காந்திங்கிற அந்த நபர் மீது குடுக்கப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு கரெக்ட்டா, தப்பாங்கிற நீதிமன்ற தீர்ப்பெல்லாம் அப்புறம் வந்துட்டு போகட்டும். ஸ்ட்ரெய்ட்டா பதவியிலேருந்து தூக்கினாங்கல்ல, அப்பவே தெரிஞ்சு போச்சு. ரைட் ஏதோ மேட்டர் இருக்கு. இந்த மேட்டர்ல மேட்டர் இருக்கு அப்படிங்கிற மாரி. ஸோ அங்க தியாகராஜன் ஐயாவ நீக்கிட்டு அடுத்த அமைச்சரவை குடுத்தாங்க இல்லையா? அப்ப அந்த 30,000 கோடிய கரெக்ட்டா கொண்டு போய் சேர்த்தா வேல முடிஞ்சிருமே. நம்மளால டாஸ்மாக கொண்டு வர முடியல. 1000 கோடி ஊழல தூக்கி போட்டு மிதிக்க முடியல. 2ஜி என்னவோ பெரிய தியாகம் நடந்ததாக ராஜா பேசிட்டு இருக்காரு. 2ஜிங்கிறது அப்பட்டமான ஊழல். பச்சையான ஊழல். சொல்ல முடியல. அப்புறம் என்ன பண்ண முடியும்? ஸோ அடுத்த 20 டேஸ்ங்கிறது ரொம்ப குரூஷியல். திமுக மேல கோவம்ங்கிறது வந்து மக்களுக்காக தானே வந்தத வைத்து தான் இது ஏற்படுமே தவிர, இவங்க அடுத்த 25 நாள் ரொம்ப முனைப்போட செஞ்சாங்கன்னா நல்லா வரும்.
சும்மா மோடிய கூட்டிட்டு வந்துட்டு ஒரு மீட்டிங் நடத்திட்டு அங்க எல்லாரும் அங்க உட்கார்ந்துட்டு, இவர் பேர் சொல்லும்போது கைத்தட்டல் எப்படி வருது, அவர் பேர சொல்லும்போது பாட்டில் எப்படி பறக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஐ அம் சாரி. சார் இதுல வந்து ஒரு குரூஷியனால ஒரு 11 நாள் இருக்க போதுன்னு நெனைக்கிறேன் சார். இந்த 11 டேஸ் இந்த தேர்தலை பொறுத்தவரை. ஏன்னா, மார்ச் 31ஆம் தேதி அன்னைக்கு வந்து வேட்புமனு தாக்கலே ஆரம்பிச்சிருது. நம்ம ஸ்டேட்ட பொறுத்தவரை. ஸோ, இன்னும் 15 நாள்ல சீட் டெசிஷன் பண்ணி ஆகணும். யார் கேண்டிடேட்ஸ்ன்றது எல்லா கட்சியும் 2 தரப்பும் சொல்லி ஆகணும். திமுகல என்ன கேண்டிடேட் போட போறான்னு பார்த்துட்டு அதிமுகல கேண்டிடேட் போட போறாங்களா? இல்ல, இல்ல அது எப்படி நடக்க போகுது இந்த வாட்டி? இல்ல அது ஓரளவுக்கு யூகிக்கிற அளவுக்கு புத்திசாலித்தனம் அவங்க கிட்ட இருக்கிறதுனால தான் அவங்களால வந்து சீட் கன்வர்ஷன் பண்ண முடியுது. நீ இவன் அவன தான் நிறுத்துவான் தெரியும். அவ போயிட்டு வந்துட்டு இருக்கிறா. அப்படிங்கிற அடிப்படையில டிசிஷன் எடுப்பாங்க. ஸோ, அதுல எந்த ப்ராப்ளமும் வராது. நீங்க 2024ல கிட்டத்தட்ட 11 கேண்டிடேட் அதிமுகலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டது தப்புங்கிறது வந்து தேர்ந்தெடுத்த எடப்பாடி ஐயாவுக்கே தெரியும். அந்த 11 கேண்டிடேட் ஊத்த போறாங்கன்னு தெளிவா தெரியும். ஸோ, இந்த வாட்டி அந்த தவறு வராது. டிசிஷன் என்னன்னா, 175லேருந்து 160க்கு இறங்க போகுதா திமுக? இல்ல மதிமுக மாரி எல்லாரும், "சார் நீங்களே வச்சுக்கோங்க சார். ஏதோ ஒண்ணாவது குடுங்க சார். தலைவராவது எங்க சின்னத்தில நிக்கட்டும் சார். கட்சி தான் ஊத்தி மூடிக்கிச்சு. இனி அங்கீகாரம்லாம் ஒரு மண்ணும் நடக்க போறதில்ல. லெட்டர் பேட்ல தான் மதிமுக, தேமுதிகன்னு இருக்க போகுது. ஒரு இதுவும் ஸோ, வரப்போறதில்ல. தேமுதிகவும் அப்படித்தானா? இப்ப அதுக்கு என்ன பெரிய அங்கீகாரம் எங்க இருக்கு? என்ன அப்ப வந்து அதுதான் இருக்க போறதில்ல. எத்தையாவது கரெக்ட்டா குடுத்து விடுங்க சார்." அப்படிங்கிற பொசிஷன்ல இங்க நடக்க போகுது. ஆனால் அதிமுகவ பொறுத்தவரைக்கும், எனக்கு தெரிஞ்சு அன்புமணி வுட் ஹவ் நோட்டிஃபைட் கிளியர்லி. அவரு போய் பேசியிருக்காருன்னா, அதுவும் 2 மாசத்துக்கு முன்னாடியே போய் பேசினாருன்னா, தொகுதியை எடுத்துக் கொள்ளாமல் அவர் பேசியிருக்க மாட்டார். சார் யார் யார் என்னென்ன தொகுதின்னு டிசைட் பண்ணி தான் கூட்டணியே ஃபார்ம் ஆச்சுன்றீங்க. அமித்ஷாவை பொறுத்தவரைக்கும் ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணாருன்னு நான் நெனைக்கிறேன். எனக்கு அவ்வளோ ஒண்ணும் நான் என்ன அமித்ஷா வீட்டு பக்கத்துலயா இருக்கேன். ஏதோ தெரிஞ்சத சொல்றது தான், பத்திரிகையில படிக்கிறத வச்சு சொல்றது தான். ஒரு ரேஞ்ச ஃபிக்ஸ் பண்ணாங்க. இதுலேருந்து இது அப்படிங்கிற அடிப்படையில, இதுவாச்சு தாவேக்கா வந்ததுன்னா இப்படி. அப்படிங்கிற அடிப்படையில தான் ஏப்ரல்ல இருந்தே தொடங்கியிருக்கணும். மாற்று கருத்து இல்ல. அன்புமணிய பொறுத்தவரைக்கும் நம்பர் ஆஃப் சீட்ஸ் அப்படிங்கிறது முடிவாகி, ஆனால் அது எந்த தொகுதிங்கிறதுல இப்போ ஒரு 18ன்னு முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா, 25 தொகுதிகளுக்கான டீட்டெயிலிங் குடுத்திருப்பாங்க. இதுலேருந்து ஒரு 18 நான் எடுத்துக்கிறேன். அதுலேருந்து வரணும். இதுலேருந்து வேற ஏதாவது குடுக்கிறதா இருந்ததுன்னா வேண்டாங்க. திமுக மாரி, "நீ ஜெயிக்கக்கூடிய தொகுதியெல்லாம் நான் எடுத்துக்கிறேன். உனக்கு வேணா 2 சீட் அதிகமா குடுக்குறேன்." பரவால்ல நான் 2 சீட் அதிகமா குடுத்தீங்கன்னா, நான் மக்கள்ட்ட பேசி தப்பிச்சுருவேன். இந்த மாதிரியான அணுகுமுறை என்டிஏக்குள்ள இருக்காது. ஐ ஃபீல் எத டார்கெட் பண்ணணுமோ, அத ஒழுங்கா டார்கெட் ஏன்னா ரிசல்ட் உங்ககிட்ட இருக்கு. 2024னுடைய ரிசல்ட் உங்ககிட்ட இருக்கு. 19லிருந்து திமுக வந்து தன்னுடைய வாக்கு சதவீதத்தை குறைத்துக் கொண்டே வந்திருக்கு. அதுக்கும் தெரியும் எங்க நான் தோக்க போறேன்னு தெரியும். சார் காங்கிரஸ் விஷயத்துல மட்டும் தான் நான் ஒரு விஷயம் சொன்னேன். பல பேர் அத கண்டுக்கல. அவங்க வாங்குற தொகுதிக்கும், அவங்க நிக்கிற தொகுதிக்கும் சம்பந்தமே இல்லாம 4 தேர்தலா போயிட்டு இருக்கு. இந்த தேர்தல்ல இங்க நிக்கிறாங்க, அந்த தேர்தல்ல அங்க நிக்கிறாங்க. ஒரு 10 தொகுதி மட்டும் தான் 2016லயும், 21லயும் அவங்க வெற்றி பெற்று, திரும்பி இந்த வாட்டி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 10 தொகுதி மட்டும் தான். மத்ததெல்லாம் எங்கெங்கேயோ நிக்கிறாங்க. எப்படி எப்படியோ ஜெயிக்கிறாங்க. அவங்க ஜெயிச்சிடுறாங்களே சார். போன வாட்டி பணம் இருந்ததுனால ஜெயிச்சுட்டாங்க. இந்த வாட்டி வாய்ப்பில்ல. இன்னைக்கு வந்து என்டிஏவுக்கு மிக முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா வந்து பெண்களுக்கு எதிராக நடக்கும் குற்றத்துக்காக ஒரு போராட்டம். அதாவது எடப்பாடி ஒரு இடத்துல தலைமை சென்னையில தலைமை தாங்குகிறார். அண்ணாமலை கோயம்புத்தூர்ல, தமிழிசை அவர்கள் தூத்துக்குடியில, நயினா திருநெல்வேலியில அந்த மாரி எல்லாரும் ஒரு இடத்துல வந்து தலைமை தாங்குறாங்க. இது ஒருங்கிணைந்த போராட்டம். ஒரே டைம்ல, ஒரே நேரத்துல தமிழ்நாடு முழுக்க என்டிஏ வந்து இந்த இத பண்ணுது. எப்படி பார்க்குறீங்க இத? ஏன்னா டிடிவி ஒரு இடத்துல பண்றாரு. அன்புமணி ஒரு இடத்துல பண்றாரு. எல்லா லீடர்ஸும் ஆன் த ஃப்ளோர் டுடே. இன்னைக்கு சாயந்திரம். திமுகல இன்னும் கூட்டணி வந்து ஒரே மேடையில உட்காரல. என்டிஏல 3 வாட்டி உட்காந்துட்டாங்க. என்டிஏவ பொறுத்தவரைக்கும் அவங்க எடுத்துட்டு போற இந்த பிரச்சனை மிகவும் நியாயமானது. நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். குற்றங்களை எண்ணிக்கையில் பார்ப்பது முட்டாள்தனம். குற்றங்களை வீச்சில் பார்க்கணும். கொழுப்பில் பார்க்கணும். தலைய வெட்டி கையில குடுக்குற அளவுக்கு உனக்கு என்னடா கோவம்? தொப்பையில இது உடம்புல குத்தியிருக்கலாமே! அப்படின்னு கேட்கிற மாதிரியான ஒரு விஷயம். இது 2 இருக்கலாம். அது 1 இருக்கலாம். அந்த கோவம், அந்த தைரியம் எங்க இருந்தது? பெண்ணுக்கு எதிரான விஷயங்கள் நடக்கிறது. அதுவும் இந்த விளாத்திக்குளத்தில நடந்திருக்கிறதுங்கிறது வந்து கேட்கறதுக்கே சங்கடமா இருக்கு. ஒண்ணுமே வேணாங்க. கோயம்புத்தூர்ல ஒரு ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில 2 பேர் கார்ல உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அங்க போனது சரியா, தப்பான்னு விவாதிக்கிறதே முட்டாள்தனம். அனுமதிச்சுட்டீங்க, போயிட்டாங்க. ஒரு கும்பல் அங்கேருந்து வருது. அந்த போதை தாங்கல. அது வந்து தப்பு பண்ணுது. நீங்க உடனே அந்த 3 பேருக்கு மட்டும் ஆ வாழ்நாள் ஆயுள் தண்டனை அப்படிங்கிற மாரி குடுத்துருக்கீங்க. அப்ப அவங்களுக்கு இந்த சரக்கு கிடைத்ததற்கும், அன்னைக்கு வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஏன் இன்னும்
இந்த பையன் கூப்பிட்டதுக்கு அப்புறமும் ஏன் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல யாரும் போகல? சஸ்பென்ஷன் எப்படி நடந்தது? நடந்ததா இல்லையா? யாருக்கு தெரியும்? 37 லாக்கப் படுகொலை நடந்திருக்கு அப்படின்னு நான் பேசினா, அதெல்லாம் அப்படிலாம் இல்லைங்க. அதுல அண்ணன் தம்பி தகராறுலாம் இருக்குன்னு ஒரு அமைச்சர் பேசுவாருன்னு சொன்னா, எனக்கு ரகுபதி ஐயாவ பார்த்து சிரிப்பு தான் வருது. நீங்க சீரியஸான பொலிட்டீஷியன் தானா? இல்ல சிரிப்பு போலீஸா? அப்படின்னு கேட்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் என் மனசுக்குள்ள வருது. ஸோ இந்த போராட்டம் வெறும் ஒரு ஆட்டத்தை காட்டின, கூட்டத்தை கூட்டின, கோஷங்களை எழுப்பின அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், இது பெண்களுக்கு தெள்ளத் தெளிவாக திமுக வந்தா உங்களுக்கு காலகாலமா தெரியும். உங்களுடைய வாழ்க்கை பாதுகாப்பானது இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். இப்பயும் நடந்துகிட்டு இருக்கு. கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்படின்னு சொன்னா போதும். நான் நேத்துக்கு ஒரு உ இதுல உங்களுக்கு ஒரு சின்ன லைன் கருத்து சொன்னேன். கேஸ் வரல, கேஸ் வரலன்னு ராகுல் காந்தி ஃபோன் பண்ணும்போது, "இருங்க நான் தோசை சுட்டு வரேன். கேஸ் ஆஃப் பண்ணணும்." அப்படின்னு வீட்ல கேஸ் இருக்குது. நீ அங்க போராட்டத்துக்கு கூப்பிட்டா அவன் எங்கேருந்து வருவான்? அந்த மாதிரி நீங்க பொய் சொல்றீங்க. திமுகவை பொறுத்தவரைக்கும் பெண்கள்ட்ட இருந்துலாம் பாதுகாப்பு இருக்கு அப்படின்ற மாரி சொல்றீங்க. இது தெள்ளத் தெளிவாக எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். இவங்க எல்லாருமே, அது அன்புமணியா இருக்கட்டும், அ எடப்பாடியா இருக்கட்டும், அண்ணாமலையா இருக்கட்டும், தெள்ளத் தெளிவா களத்துல வந்து இறங்கி போராடிட்டு இருக்காங்க. மக்களோட தான் இருக்காங்க. ஸோ தட் ஷுட் மேக் அ டிஃபரன்ஸ். ரூ. 1000 குடுத்து மகளிர் வாக்குகளை பெற்றது திமுக 24 தேர்தல்ல. அந்த மகளிர் வாக்குகள் மகளிருக்கு எதிராக இவ்ளோ குற்றங்கள் நடக்கும்போது மாறும்னு நினைக்கிறீங்களா? ரூ. 5000 எடுத்துக்கோங்களேன். நான் ஏற்கனவே சொன்னேன். 2 விதமா அத யோசிச்சு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு ரங்கராஜ் பாண்டே முதல் நாள் வந்து அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் மாத்தினாரான்னு தெரியல. ரூ. 5000 நீ குடுத்துட்டீங்க. நான் உடனே என்ன பண்ணுவேன்? இந்த ரூ. 5000 கொண்டு போய் என்னுடைய முக்கியமான கடன் ஏதாவது இருந்ததுன்னா, அத முடிச்சுட்டு வந்துருவேன். இல்லன்னா என் புருஷன் கொண்டு போய் தண்ணீல கு செலவு பண்ணிருவான். இப்ப என்கிட்ட இந்த மாசம் ரூ. 1000 வரப்போறதில்ல. நான் என்ன பண்ணணும்? அடுத்த மாசம் ரூ. 1000 வர்றதில்ல. நான் என்ன பண்ணணும்? நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ அவன் வந்து அம்மா பிச்சை போடுமான்றான். நீங்க வந்து அவனுக்கு சட்டிக்கு அளவா நீங்க அரிசி போட்டா பரவால்ல. அவனுக்கு ஒரு மூட்டைய குடுக்குறீங்க. இப்ப அந்த மூட்டைய ரிக்ஷால ஏத்திட்டு கொண்டு போய் வீட்ல இறக்கி வச்சுட்டான். இப்ப சோறுக்கு என்ன பண்ணணும்? அத வித்தாச்சே. ஸோ இது முட்டாள்தனமான திட்டம். அரசு பணத்திலேருந்து குடுத்தது. ஆனால் இந்த ரூ. 1000 தான் அவங்க ஜெயிச்சாங்கன்னு நீங்க நெனச்சீங்கன்னா, இந்த ரூ. 1000 குடுக்காத நிலையில கூட ஈரோடு கிழக்கு தேர்தல்ல அவங்க இடைத்தேர்தல்ல அவங்க ஜெயிச்சாங்கங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. கேள்வி என்னன்னா, பூத் ஸ்லிப்ப கையில வச்சுக்கிட்டு, தாவேகா புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு 100 வாக்கு வரும். 40 தான் உங்க கைக்கு சேரும். மீதி 60 உங்க பூத் ஏஜென்ட்டே முடிச்சு விட்டு போயிருவான். ஸோ நீங்க உங்க வேட்பாளர பணக்காரரா தேர்ந்தெடுக்கிறீங்களோ, அல்லது பணத்தை பற்றி அக்கறை இல்லாமல் தேர்ந்தெடுக்கிறீங்களோ, பூத் ஸ்லிப்ப வந்து பூத் ஏஜென்ட்ட பொறுத்தவரைக்கும் விலை போகாதவனா தேர்ந்தெடுங்க. அப்பதான் வாய்ப்பு இருக்கு. 100ல 40க்கு பதிலா 60 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அது ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிக் வேலை நடக்க போகுது. அதிமுக இருக்கும்போது அது நடக்காது. பிஜேபியில ஓரளவுக்கு சுதாகரிச்சுட்டாங்க. ஒரு 80,000 பூத்துன்னா, குறைஞ்சது ஒரு 39,000 பூத்துலயாவது கரெக்ட்டான ஆள் கொண்டு வந்துட்டாங்கன்னு நான் நம்புறேன். இப்ப அவங்க நிக்க போறது ஒண்ணும் 234 சீட்ல இல்ல. அப்படின்னும்போது அதுல ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்ல. என்டிஏ பார்க்க வேண்டிய இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், கூட்டணிக்கு சீட்டு ஒதுக்கினதுக்கு பிறகு, நான் பரவலா தமிழ்நாட்டுல வேலை செய்யணுங்கிற அவசியம் இல்ல. சௌமியா மேடம் எங்க இருக்காங்களோ, அங்க போய் வேலை செய்றேன். போன தேர்தல்ல அதுதான் நடந்தது. விஜயகாந்த் பையன் மொத்த விஷயத்துல தேமுதிக 4000 நடந்ததுங்கிற மாரி நடக்காம, நான் என்னுடைய அது அந்த வேட்பாளரை பொறுத்து இருக்கு. நான் என்னுடைய இடத்துல நான் ஒழுங்கா வேலை செய்ய போறேன். எஸ், எங்க ஆளுங்க நிக்கக்கூடிய தொகுதியில கரெக்ட்டான ஆட்கள் போயிருக்காங்க. 10 கத்தி வீசுறவன் போயிருக்கான். அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணா இன்னும் நல்லா நடக்கும். பட் இன்னைக்கு நடக்கிற இந்த பெண்கள் போராட்டம் அப்படிங்கிறது வந்து, உணர்வுபூர்வமாக அவங்க ஆல்ரெடி காயப்பட்டு இருக்காங்க. நீங்க போய் அத நோண்டி விட போறதில்ல. நீங்க சாதாரணமா மருந்து தெளிச்சாலே ஒரு எரிப்பு வரும்ல அந்த அந்த இடத்துல. அதுவே போரும். இதுதான் நடக்கணும் என்ன பொறுத்தவரைக்கும். ஒண்ணே ஒண்ணு மட்டும் சரித்திரம் எனக்கு சொல்லியிருக்கு. திமுக 5 வருடம் 1 நாள் சட்டசபையில உட்கார்ந்ததில்ல. அப்பா சந்தோஷம். ஓகே. மக்களே, இன்று என்டிஏ வந்து தமிழகத்துல மிகப்பெரிய போராட்டத்தை கையில எடுத்திருக்கு. அண்ணாமலை, எடப்பாடி பழனிசாமி, நயினா நாகேந்திரன், தமிழிசை சவுந்தரராஜன், அன்புமணி, டிடிவி தினகரன் போன்ற எல்லா என்டிஏ தலைவர்களும் ஒரு இடத்திலிருந்து போராட்டம் செய்ய போகிறார்கள். எதற்காக இந்த போராட்டம்? ஏன் இந்த போராட்டம்? கடந்த 5 ஆண்டுகளில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ரொம்ப அதிகமாக தமிழ்நாட்டுல இருக்கு. சட்டம் ஒழுங்கு யார்கிட்ட இருக்கு? யார் கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்வர்கள் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஏன்னா போலீஸ வந்து முதல்வர் தான் ஹேண்டில் பண்றாரு. கடந்த 5 ஆண்டுகளில் என்னென்ன குற்றங்கள்? வாருங்கள் ஸ்பெஷல் ஏவில பார்ப்போம். சார் உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க் யூ வெரி மச். அனைவருக்கும் வணக்கம். என்டிஏ மகளிர் அணி சார்பாக போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போராட்டம்
எழுச்சிக்கான காரணம் என்ன என்பதனை காண்போம். தமிழக பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகிவிட்டது. திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 59.7% உயர்ந்துள்ளது. இக்குற்றங்களின் பற்றிய எண்ணிக்கைகளை சற்று தெளிவாக காண்போம். பாலியல் வன்கொடுமைகள் 210% அதிகரிப்பு. 5 ஆண்டுகளில் 1977 பெண்கள் கொலை. அதிலும் 361 பெண் குழந்தைகள் உட்பட 38 பெண் குழந்தைகளுக்கு கொடூரமாக பாலியல் வன்கொடுமை செய்து கொலை. மது விற்பனையில் இந்தியாவிலேயே நம்பர் 1 நம் தமிழகம். இந்த மாதம் பெண்களுக்கு எதிராக நடைபெற்ற வன்கொடுமைகளை பற்றி பார்ப்போமே. 14ஆம் தேதி நீலகிரியில் ஓடும் பேருந்தில் காவலரால் மாணவிக்கு தொல்லை. 11ஆம் தேதி தூத்துக்குடியில் 12ஆம் வகுப்பு மாணவி கொலை. இதுவரை குற்றவாளி கைதில்லை. 10ஆம் தேதி 14 வயது சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை. 9ஆம் தேதி 70 வயது முதியவரை கொன்று 60 வயது மனைவிக்கு வன்கொடுமை. 8ஆம் தேதி 7 வயது சிறுமியை கடத்தி வன்கொடுமை. இவ்வாறு திமுக நிர்வாகிகளும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளில் ஈடுபட்டுள்ளனர். அதற்கான சான்று இதோ உங்கள் முன். திமுக மாணவர் அணி செயலாளர் திரு ராஜீவ்காந்தி மீது உள்ள பாலியல் புகார். திமுக கவுன்சிலர் திரு பிரபாகரன் மீது விமானத்தில் பணிப்பெண்ணிடம் அத்துமீறியதற்கான புகார். இளைஞர் அணி நிர்வாகியால் 2 வயது குழந்தை பலி. கனிமொழி கூட்டத்திலேயே பெண் காவலருக்கு தொல்லை. இவ்வாறு திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை பற்றி பார்த்தோம். இப்பொழுது வாக்குறுதியின் துரோகம். திமுக கொடுத்த வாக்குறுதியில் மக்களுக்கு இழைத்த துரோகத்தை பற்றி காண்போம். அனைவருக்கும் 1000 ரூபாய் என்று கூறி இறுதியில் தகுதியானவர்களுக்கு மட்டுமே என திருப்பினர். பின் நகைக்கடன் தள்ளுபடி என்றனர். 5 சவரன் மட்டுமே என இறுதியில் குறைத்தனர். தனி நீதிமன்றம், வட்டியில்லா கடன் என கூறி ஒன்றுமே நிறைவேற்றவில்லை. இப்பொழுது மோடியின் NDA ஆட்சிக்கு ஏன் நாம் வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக இதோ உங்களிடத்தில் உஜ்வாலா திட்டம். 41 லட்சத்து மேல் கேஸ் இணைப்பு. முத்ரா 3.8 கோடி பெண் தொழில் முனைவோருக்கு கடன். முத்துலா ஒழிப்பு. முஸ்லிம் பெண்களுக்கு நீதி. நாரிசக்தி. சட்டமன்றத்தில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு. எனவே மக்களே, சிந்தியுங்கள், வாக்களியுங்கள், நம் தலையெழுத்தை மாற்றுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.